வெல்கம் வியூவர்ஸ். அது ஏப்ரல் 10, 2018 ஒஹாயோ. அன்னைக்கு ஒரு மத்தியான டைம் இருக்கும். 16 வயதான கயல் தன்னுடைய ஸ்கூலை முடிச்சுட்டு தன்னுடைய பேக் எல்லாமே எடுத்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே நடந்து வந்த கயல் அந்த ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற பார்க்கிங் லாட்டுக்கு நடந்து வரான். அங்கதான் கயலுடைய கார், அதாவது மினிவேன் மாதிரி ஒரு டைப்பா இருக்கிற கார் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த காருடைய கதவை திறந்து உள்ள போய் உட்கார்றான். இந்த உலகத்துல நம்பவே முடியாத இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற பல நிகழ்வுகளை நம்ம சேனல்லையே நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ்ல விக்டிம்ஸ் எல்லாருமே அவங்கள சுத்தி எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல, பழக்கப்பட்ட ஒரு இடத்துல நம்ம ரொம்பவே சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற சூழ்நிலைகள் தான் சில நிமிடங்கள்ல, சில வினாடிகள்ல அது அப்படியே தலைகீழா மாறி நினைச்சு கூட பார்க்க முடியாத அவங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையா உருவாகும். நம்ம லாஸ்டா பார்த்த கேஸ் கூட அப்படிதான். சரி, ஓகே, நான் இப்ப ஏன் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, தன்னுடைய ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்த 16 வயதான கயல் ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற அந்த பார்க்கிங் லாட்ல தன்னை சுத்தி அத்தனை பேர் இருக்கிற அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சாக போறோம் அப்படின்னா யாராவது கொல்ல போறாங்களா, இல்ல அந்த பையனே அவனை ஏதாவது பண்ணிக்க போறானா அப்படின்னா ரெண்டுமே இல்ல. அப்புறம் எப்படி அப்படின்னா, இங்கதான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தது கயலுக்கு நடக்க போகுது. அதாவது கயலுடைய அந்த பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஒரு சில நிமிடங்கள்ல ரொம்பவே மோசமா மாற போகுது. கேட்கறதுக்கு பொய் மாதிரி இருக்கிற, நம்பவே முடியாத, ஆனா உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான் இது. அப்படி 16 வயதான கயலுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்கே இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வந்துடும். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒஹாயோல சின்சினாட்டியில் இருக்க 7 ஹில்ஸ் ஹை ஸ்கூல்ல படிக்கிற 16 வயதான கயலுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தாலுமே ரொம்பவே சீக்கிரமா அது சரியாகி நார்மலான குழந்தைகள் மாதிரி எல்லா கேம்ஸுமே விளையாட ஆரம்பிக்கிறான். அதுல டென்னிஸ் தான் கயலுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விளையாட்டா இருந்துச்சு. அவனோட ஸ்கூல்லயே டென்னிஸ் கேம்ல ரொம்பவே பாப்புலரான பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா கயல் தான். அப்படிதான் அன்னைக்கும், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் நடக்கிற ஒரு டென்னிஸ் மேட்சுக்காக தன்னுடைய டென்னிஸ் பேட்டை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு மத்தியான கிளாஸ் முடிஞ்சதுமே ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற பார்க்கிங் லாட்ல அவனுடைய மினி வேன்ல இருந்து அந்த டென்னிஸ் பேட்டை எடுக்கிறதுக்காக தான் வரான். இங்க தான் அவன் நினைச்சு கூட பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. டைம் இப்போ கரெக்டாக மதியம் 3 மணிக்கு மேலே ஆகுது. கயல் அந்த மினிவேனுடைய கதவை திறந்து தன்னுடைய பேக்கை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா வண்டிக்குள்ள இருந்துட்டு வண்டிக்கு பின்னாடி, அதாவது தேர்ட் ரோ சீட்டுக்கு அப்படியே படுத்தே அந்த வண்டிக்குள்ளேயே போறான். அப்படியே சீட் மேலேயே ஏறி போறான். இப்போ அந்த தேர்ட் ரோ சீட்டுக்கு பின்னாடி தான் விளையாட தேவையான ஷூ, டென்னிஸ் பேட் இதெல்லாமே இருக்கு. இப்போ கயல் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தேர்ட் ரோ சீட்ல வண்டிக்கு பின்னாடி பார்த்த மாதிரி முட்டி போட்டு உட்காந்துட்டு அந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற டென்னிஸ் பேட் இருக்கிற அந்த பேக் எடுக்க அந்த தேர்ட் ரோ சீட்ல முட்டி போட்டு நின்னுட்டே அந்த சீட்டுக்கு மேல இருந்து கீழே எட்டி அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்படி கயல் அந்த பேக்கை ரீச் பண்ணி அதை எடுக்கும் பொழுது சடனா அந்த தேர்ட் ரோ சீட் அப்படியே பின்னாடி சாஞ்சிருது. இப்ப நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தேர்ட் ரோ சீட் அப்படி சாஞ்சதுல கயலுடைய தலை கீழையும் அவனுடைய பாதி உடம்பு சீட்டுக்கு மேலேயும் இருக்கிற மாதிரி அந்த சீட் அப்படியே லாக் பண்ணிருது.
அதாவது கையலுடைய உடம்பு முழுக்க அந்த பக்கம் சாயல. கையலுடைய அப்பர் பாடி அப்படியே தலைகீழா சீட்டுக்கு பின்னாடியும் கையலுடைய லோயர் பாடி சீட்டுக்கு பின்னாடியும் லாக் ஆகுது. இப்ப நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு இமேஜ் போடுறேன் பாருங்க. சோ இப்ப இந்த இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி கையல் அந்த சீட்ல முட்டி போட்டு பின்னாடி இருக்கிற பேக்கை எடுக்க ட்ரை பண்ணும் பொழுது மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த தேர்ட் ரோ சீட் கையல இந்த பொசிஷன்ல வச்சு அமுக்கும் பொழுது கையலுடைய செஸ்ட ரொம்பவே நசுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தலைகீழா விழுந்த கையல் முதல்ல இதை பெருசா எடுத்துக்கல. தன்னுடைய கைகளை புஷ் அப் பண்ற மாதிரி கீழே டிக்கில புஷ் பண்ணி மேலே எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா கையல் நினைச்ச மாதிரி ரொம்பவே ஈஸியாலாம் அதுல இருந்து வெளியே வர முடியல. மறுபடியுமே அந்த வேனுடைய பாட்டம்ல தன்னுடைய கையை ஊனி புஷ் அப் பண்ற மாதிரி நல்லா புஷ் பண்ணி மேலே எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால வெளியே வர முடியல. அப்பதான் அவனுக்கு புரியுது, தேர்ட் ரோ சீட் கம்ப்ளீட்டா அவனை லாக் பண்ணல. அதாவது அவன் மேலே எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது அந்த சீட்டும் அவன் கூடயே இப்படி மேலே வருது. மறுபடியும் அவன் விடும் பொழுது அந்த சீட்டும் அப்படியே இப்படி கீழே போகுது. ஸோ இப்படி ஸ்லிப் ஆகி அவனால இப்படி மேலே வர முடியல. ஸோ இப்போ கையில் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நம்மளால மேலே தான் வர முடியல, கீழே பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை பிடிச்சி மேலே போறதுக்கு பதிலாக ஃபுல்லா கீழே வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கறான். ஆனா அதுவுமே முடியல. அதே போல அந்த காருடைய பேக் டோர்ல காருக்கு உள்பக்கமா இருந்து அந்த காருடைய டோரை திறக்கிற மாதிரி எந்த ஒரு ஹேண்டிலுமே இல்ல. அந்த காருடைய பின்னாடி டோரை காருக்கு வெளியிருந்து தான் திறக்க முடியும். இப்ப நேரம் போக போக தான் கையலுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலைமையில மாட்டிருக்கோம் அப்படின்னு நிலைமையுடைய தீவிரம் புரிய ஆரம்பிக்குது. கையல் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். கையல் இப்ப சிக்கி இருக்கிற நிலைமைக்கு யாராவது வந்து அந்த காருடைய திறந்து காப்பாத்தினாதான் அவனை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னுமே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, கையல் சிக்கி இருக்கிற அந்த காருடைய தேர்ட் ரோ சீட் ரொம்பவே வெயிட்டா இருந்திருக்கு, ரொம்பவே ஹெவியா இருந்திருக்கு. சோ அது தொடர்ந்து கையிலுடைய செஸ்ட நசுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ள தலையில சிக்கிட்டு அதே நேரத்துல தன்னுடைய செஸ்ட் நசுக்கப்பட்டு வெளியே வர முடியாம இருக்கிற அந்த நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையுமே கையல் மூச்சை இழுத்து மூச்சை விடும் பொழுது அந்த சீட் இன்னுமே நசுக்க ஆரம்பிக்கும். சோ அடுத்த முறை மூச்சை இழுக்கும் பொழுது மறுபடியுமே லங்ஸ்ல ஃபில் ஆகுற அந்த ஏர் செஸ்ட நசுக்கிட்டு இருக்கிற வெயிட்டான அந்த தேர்ட் ரோ சீட்டை புஷ் பண்ணி தள்ளி ஆகணும். இப்ப சப்போஸ் கையல் தொடர்ந்து இந்த மாதிரி இழுத்து மூச்சு விடாம போயிட்டா அந்த சீட்டுடைய வெயிட் முழுவதுமா கையிலுடைய செஸ்ட நசுக்கிரும். சோ இப்ப கையலுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இந்த காருக்குள்ள தான் இருக்கோம் அப்படிங்கறத எப்படியாவது வெளியே இருக்கிறவங்களுக்கு சிக்னல் பண்ணி காட்டியே ஆகணும் அப்படின்னு. சோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனோட மொபைல் போன் ஞாபகம் வருது. கையிலுடைய மொபைல் போன் அந்த காருக்குள்ள தான் இருக்கு. ஏன் சொல்ல போனா கையல் கிட்ட தான் இருக்கு. ஆனா அது கையிலுடைய பேண்ட்ல இருக்கு, பேக் பாக்கெட்ல இருக்கு. போனை எடுக்கணும் அப்படின்னா சீட்டுக்கு மேல இப்படி கையை விட்டு தான் எடுத்தாகணும். ஆனா அப்படி பண்ண முடியாது. இங்கதான் கையல் ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் பண்றான். கையல் கிட்ட இருக்கிறது மொபைல் போன் தான், ஆனா அது ஒரு ஸ்மார்ட் போன். சோ அதில் இருக்கிற வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது கையலுக்கு தெரியும். சோ கையல் தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற ஐபோன்ல இருக்க சிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி ஹே சிரி கால் 911 அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா கையல் சீட்டுக்கு பின்னாடி இருந்ததால எடுத்த உடனே எல்லாம் சிரி ஆக்டிவேட் ஆகல. பிகாஸ் சீட்டுக்கு அந்த பக்கமா பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற போனுக்கு அது கரெக்டா கேட்கல. ஆனா பல முறை சத்தம் போட்டு சொன்னதுக்கு அப்புறமா கரெக்டா மதியம் 3:15 மணிக்கு சிரி மூலமா 911க்கு கால் போகுது. அந்த காலை அட்டன் பண்ண உடனே டிஸ்பேச்சர் கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க, நான் 7 ஹில்ஸ் பார்க்கிங் லாட்ல இருக்கிற மினி வேன் கூட சிக்கிட்டு இருக்கேன், ட்ராப் ஆயிருக்கேன், யாராவது வந்து சீக்கிரமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கால்ல ஆப்போசிட்ல இருந்த டிஸ்பேச்சருக்கோ கையல் சொன்னது சரியா கேட்கல. இப்ப அந்த டிஸ்பேச்சரோ எங்க இருக்கீங்க, எனக்கு புரியல, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா ஆப்வியஸா டிஸ்பேச்சர் சொல்றத கையிலால கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா போன் தான் பேண்ட்டுடைய பாக்கெட்ல இருக்கு. இருந்தாலுமே கையல் தன்னுடைய சிச்சுவேஷனை திரும்ப சொல்லிட்டே இருக்கான். என்னை வந்து சீக்கிரமா காப்பாத்துங்க, யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பா நான் இறந்து தான் போவேன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் மாட்டிட்டு இருக்கிற இடம், தன்னோட பேரு, பார்க்கிங் லாட்டுடைய அட்ரஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கான். கையலுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சொல்றத ஏதாவது ஒரு டிஸ்பேச்சர் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்ன இடத்துக்கு போலீஸ் ஆபீசர்ஸை அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருக்கான். கடைசி அந்த கால் டிஸ்கனெக்ட் ஆகுது. உடனே டிஸ்பேச்சர் மறுபடியுமே அந்த போனுக்கு கால் பண்றாங்க.
ஆனா கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. நான் அந்த காலுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்க இந்த வீடியோவுடைய கடைசியில போடுறேன், கண்டிப்பா கேளுங்க. இப்போ இந்த டிஸ்பேச்சர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப வந்த கால் உண்மையா இல்ல பொய்யா, இது ஒரு ஹோக்ஸா, யாராவது வேணும்னே இப்படி பண்றாங்களா அப்படின்னு தெரியாம அன்னோன் ட்ரபிள் அப்படின்னு மார்க் பண்ணி டிஸ்பேச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிஸ்பேச்சர் கையல் ரொம்பவே சீரியஸா தான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதை போலீஸ் பேட்ரோல் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுறாங்க. சோ போலீஸ் பேட்ரோல் டீம் அந்த 7 ஹில்ஸ் ஸ்கூல் இருக்கிற ஏரியால யாருக்கோ பிரச்சனை அப்படின்னு டிஸ்பேச் பண்ணப்பட்டிருந்தாலுமே கரெக்டா எந்த இடம், யாருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படிங்கிற எந்த ஒரு விவரமுமே போலீஸ்க்கு தெரியாது. சோ அவங்க அந்த ஸ்கூலை சுத்தி இருக்கிற 10க்கும் மேற்பட்ட பார்க்கிங் லாட்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு நம்மளுடைய ஹெல்ப் வேணும், யாரு ட்ரபிள்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு அங்க இருக்கிற யாருக்குமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா உண்மையில போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து சில அடிகள் தூரத்துல தான் கையல் தன்னுடைய உயிருக்காக போராடிட்டு இருந்திருக்கான். டைம் இப்ப கரெக்டா 3:35 மணி ஆகுது. போலீஸ் இன்னுமே அந்த பார்க்கிங் லாட்ல தான் பேட்ரோலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முதல் 911 கால் வந்து 21 நிமிடங்கள் கழிச்சு கையல் சிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி மறுபடியுமே 911க்கு கால் பண்றான். இந்த முறை கையல் ரொம்பவே டயர்டா பேசுறான். பிகாஸ் அந்த டைம்ல காருடைய பேக் சீட் கையலுடைய செஸ்ட ரொம்ப நல்லாவே நசுக்கிட்டு இருந்துச்சு. மேலும் இந்த முறை கால்ல தன்னுடைய நிலைமைய ஒவ்வொரு சென்டென்ஸா நிறுத்தி நிறுத்தி சொல்லியிருக்கான். ஹலோ, நான் 7 ஹில்ஸ் ஸ்கூலுடைய பார்க்கிங் லாட் ஒரு மினி வேன்குள்ள ட்ராப் ஆகியிருக்கேன் அப்படின்னு அந்த மினி வேனுடைய மாடல் முதல் கொண்டு கலர் முதல் கொண்டு சொல்றான். எனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்ல, நான் இறந்துட்டு இருக்கேன், இது ஜோக் இல்ல, இது ஜோக் இல்ல அப்படின்னு 2 முறை சொல்றான். கடைசியா நான் இறந்துட்டேன் அப்படின்னா என்னோட அம்மாவை நான் ரொம்பவே லவ் பண்றேன், என்னுடைய அம்மாவை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டாவது வந்த கால்ல கையல் சொன்னது எல்லாமே ரொம்ப தெளிவாவே டிஸ்பேச்சருக்கு கேட்டிருந்தாலுமே என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அங்க பேட்ரோலிங்ல இந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படல. கையலுடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் மற்றும் அந்த காருடைய டீடைல்ஸ் எல்லாமே சொல்லாம விட்டுருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துல அங்க சர்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா அதில் இருந்து 6 மணி நேரங்கள் கழிச்சு இரவு 9 மணி ஆகுது. அப்பதான் கையல் இனிமே வீட்டுக்கு வரலையே அப்படின்னு கையலுடைய அப்பா அவனை தேடிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸ்கூல்ல தேடிட்டு கடைசியா பார்க்கிங் லாட்ல இருக்கிற வண்டியில வந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த மினி வேனுடைய தேர்ட் ரோ சீட்டுக்கு மேல தலைகீழா கவுந்தபடி இறந்த நிலைமையில் இருக்கிறத பாக்குறாரு. கையலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் ஆஸ்பிக்சியேஷன் அப்படின்னு வருது. அதாவது கையலுடைய செஸ்ட அந்த தேர்ட் ரோ சீட் முழுவதுமா நசுக்கி இருக்கு. இதனால மூச்சு விட முடியாம கையல் இறந்து போயிருக்கான். கையலுடைய பேரண்ட்ஸ் நடந்த எல்லா விவரங்களையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா போலீஸ் மேல 911 டிஸ்பேச் டீம் உடைய நெக்லிஜென்ஸ் தான் இதுக்கு முழு காரணம் அப்படின்னு லா சூட்டை ஃபைல் பண்றாங்க. சப்போஸ் அந்த டிஸ்பேச்சர் கையல் செஞ்ச அந்த காலுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபயர் மற்றும் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் போயிருக்கும். சோ அவங்க கடைசியா வந்து அந்த காலுடைய லொகேஷனை அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு மேப் பண்ணி பின் பண்ணிருப்பாங்க. சோ கரெக்டா அந்த கார் இருக்கிற இடத்துக்கே போயிருப்பாங்க. சோ கோர்ட்ல அந்த ஸ்டேட்டுடைய போலீஸ் பண்ண நெக்லிஜென்ஸ்க்காக $6 மில்லியன் காம்பன்சேஷனா தரப்படுது. மேலும் 911 கால் சென்டர்ல அனுபவம் வாய்ந்த ஆபீசர்ஸ் அதோட தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இப்ப கையல் பேசின அந்த 911 கால கடைசி நிமிடங்களை நீங்களே கேளுங்க. Cincinnati 911, this is the address of your emergency. Cincinnati 911. The 7 Hills what parking lot? I need help. Where are you? Hello? I'm gonna die here. Where are you? I probably don't have much time left to tell my mom that I love her if I die. This is not a joke. This is not a joke. I'm trapped inside my gold Honda Odyssey van in the Southwood parking lot of 7 Hills, Theft. Send officers immediately.
I'm almost dead. இதுல ஆபத்துல இருக்கிறவங்க இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? அந்த மினி வேனுடைய கலர் மாடல் முதல் கொண்டு கயல் சொல்லியிருக்கான். 911 டிஸ்பேச்சருடைய நெக்லிஜென்ஸால காப்பாற்றப்பட வேண்டிய கயல் இப்போ உயிரோட இல்ல. இந்த கேஸ் நம்மளுக்கு 2 விஷயங்களை சொல்லுது. ஒன்னு, எந்த சூழ்நிலை வேணும்னாலும் ஆபத்தா மாறலாம். ஒரு கார் சீட்டால ஒருத்தருக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்பீங்களா? அதே போல நம்மளுடைய ஒரு சின்ன நெக்லிஜென்ஸ் பெரிய ஆபத்தா மாறலாம். ஒருவேளை கயல் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்து பின்னாடி டோரை திறந்து அந்த பேக்கை எடுத்திருந்தா இப்படி ஆயிருக்காது. அந்த டிஸ்பேச் ஆபீசர் கயல் சொன்ன அந்த வண்டி இன்ஃபர்மேஷனை பேட்ரோலிங்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லாம இருந்தது ஒரு 16 வயசு பையனுடைய உயிரையே எடுத்திருக்கு. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கயல் அந்த சூழ்நிலையிலையும் ரொம்பவே புத்திசாலித்தனமா கால் பண்ணியும் அவனுடைய உயிரை காப்பாற்ற முடியாம போனதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.